என்னோட அம்மா, அக்கா, அப்புறம் ஒய்ஃப், இப்போ என் பொண்ணுன்னு நான் பெண்களை சுற்றி தான் என்னுடைய உலகம். நிறைய பேருக்கு அமைஞ்சு போயிடும். அது வந்து என்னை இன்னும் வந்து ஒரு 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 எமோஷனலான பர்சனாக வச்சிருக்காது. அது நான் நல்லதுன்னு நினைக்கிறேன். அப்பா கிட்ட ஒரு ஆண் குழந்தையோட பொன் குழந்தை பாசம் வைக்கிறது தனி. ஆமாம் சார். ஐ வாண்ட் டு திங்க் அபவுட் யுவர் டாட்டர் அண்ட் டாக் சம்திங். இப்போ நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன் சார். அண்ட் நீங்கள் சொல்கிற மாதிரி பயங்கர அட்டாச்மெண்ட் தான் சார். 2 பேர் நாங்கள் பயங்கர அட்டாச் இருந்தாங்க. அவள் எது பண்ணாலும் இப்போ தான் லைட்டாக ஏதாவது அவங்க தான் லீடர் வீட்டில். சில நேரங்களில் அப்படி இருக்கும் சார். சில நேரங்களில் அண்ட் ரொம்ப ஸ்வீட் சார். அவங்க ரொம்ப வந்து தொந்தரவுலாம் பண்ணுறது கிடையாது. அண்ட் அவங்களுக்கு என்ன பயங்கரமாக பிடிக்கும். அண்ட் இப்போது லாக்டவுனில் தொடர்ந்து வீட்டில் இருந்ததுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வெளியில் போனாலும் எப்போ வருவீங்க அதுதான் ஃபஸ்ட்டு கொஸ்டினே. போயிட்டு ஒரு 2 ஹவர்ஸில் வந்துடும். 2 ஹவர்ஸ் ஆகுமா? அப்படி ஆகிடுது. ஆமாம். ஸோ ஷூட்டும் இங்கே சென்னையிலே நடக்கிறதுனால அப்படி போயிட்டு வருதான். அண்ட் அவங்களோட இப்போது அந்த ஸ்கூலில் அவங்க பண்ணுற ஒர்க்கெல்லாம் அது கூட பார்த்துட்டு அவங்களுக்கு மைண்ட் செட்டில் என்னென்னா அவளுக்கு தெரிஞ்சதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்றதான் அவங்களோட மைண்ட் செட். இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமாப்பா? உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுமாப்பா? அப்படிலாம் வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஓரளவுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி சும்மா ஏதாவது பேசுவோம். ஸோ அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க புதுசாக கற்றுக்கிட்டு பேசுறது அதெல்லாம் ரொம்ப ரசிக்கிறேன் சார். அண்ட் அதை தாண்டி இன்னும் நான் வந்து அதிகமான வருடங்கள், அதுவும் எஸ்பெஷலி அப்பா இறந்ததுக்கப்புறம் நான் அதிக டைம் வந்து என்னோட அம்மா, அக்கா, அப்புறம் ஒய்ஃப், இப்போ என் பொண்ணுன்னு நான் பெண்களை சுற்றி தான் என்னுடைய உலகம். நிறைய பேருக்கு அமைஞ்சு போயிடும். ஆமாம் சார். அது வந்து என்னை இன்னும் வந்து ஒரு ஒரு எமோஷனலான பர்சனாக வச்சிருக்காது. அது நான் நல்லதுன்னு நினைக்கிறேன் சார். நல்லதுதான், டெஃபினெட்லி. ஆமாம். ஸோ என்னால் வந்து ஒரு விஷயத்தை உணர முடியுது. அதுக்காக don't you think she'll have to grow up and she'll have to get married and she had to go away from you? இல்லை அது ஆமாம், கண்டிப்பாக அது ஒரு கட்டம் இருக்குன்னு தான். ஓகே, அதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது. அது இருக்கிற டைம் வரைக்கும் மேக்ஸிமம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணிப்போம் அந்த ஃபீலிங் இருக்குல்ல. ஆமாம், அது போகிறோம். அது இருக்குது சார். என்னைக்காவது ஃபேமிலி, உங்கள் ஜாயின்ட் ஃபேமிலியில் யாருமே நடிப்பு துறைக்கு வந்தது இல்லை? இல்லை சார். அப்பா வந்து போலீஸ் ஆஃபீஸர், அக்கா டாக்டர். ஸோ இந்த இண்டஸ்ட்ரியில் நான் தான் ஃபஸ்ட்டு. லாக்டவுனில் தொடர்ந்து வீட்டில் இருந்ததுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வெளியில் போனாலும் எப்போ வருவீங்க அதுதான் ஃபஸ்ட்டு கொஸ்டினே. போயிட்டு ஒரு 2 ஹவர்ஸில் வந்துடும். 2 ஹவர்ஸ் ஆகுமா? அப்படி ஆகிடுது. ஆமாம். ஸோ ஷூட்டும் இங்கே சென்னையிலே நடக்கிறதுனால அப்படி போயிட்டு வருதான். அண்ட் அவங்களோட இப்போது அந்த ஸ்கூலில் அவங்க பண்ணுற ஒர்க்கெல்லாம் அது கூட பார்த்துட்டு அவங்களுக்கு மைண்ட் செட்டில் என்னென்னா அவளுக்கு தெரிஞ்சதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்றதான் அவங்களோட மைண்ட் செட். இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமாப்பா? உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுமாப்பா? அப்படிலாம் வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஓரளவுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி சும்மா ஏதாவது பேசுவோம். ஸோ அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க புதுசாக கற்றுக்கிட்டு பேசுறது அதெல்லாம் ரொம்ப ரசிக்கிறேன் சார். அண்ட் அதை தாண்டி இன்னும் நான் வந்து அதிகமான வருடங்கள், அதுவும் எஸ்பெஷலி அப்பா இறந்ததுக்கப்புறம் நான் அதிக டைம் வந்து என்னோட அம்மா, அக்கா, அப்புறம் ஒய்ஃப், இப்போ என் பொண்ணுன்னு நான் பெண்களை சுற்றி தான் என்னுடைய உலகம். நிறைய பேருக்கு அமைஞ்சு போயிடும். ஆமாம் சார். அது வந்து என்னை இன்னும் வந்து ஒரு எமோஷனலான பர்சனாக வச்சிருக்காது. அது நான் நல்லதுன்னு நினைக்கிறேன் சார். நல்லதுதான், டெஃபினெட்லி. ஆமாம். ஸோ என்னால் வந்து ஒரு விஷயத்தை உணர முடியுது. அதுக்காக don't you think she'll have to grow up and she'll have to get married and she had to go away from you? இல்லை அது ஆமாம், கண்டிப்பாக அது ஒரு கட்டம் இருக்குன்னு தான். ஓகே, அதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது. அது இருக்கிற டைம் வரைக்கும் மேக்ஸிமம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணிப்போம். அந்த ஃபீலிங் இருக்குல்ல. ஆமாம், அது போகிறோம். இருக்குது சார்.